மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மதிமுகவின் விண்ணப்பத்தை நிராகரித்து தேர்தல் ஆணையம் பதில் அனுப்பியது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா புர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் அளித்த பதிலை படித்து காட்டிய மதிமுக தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான், கடந்த 2010ஆம் ஆண்டு மதிமுகவின் அங்கீகாரம் ரத்தான நிலையிலும் கடந்த 2019ஆம் ஆண்டு வரை பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அத்தோடு ஒதுக்கீட்டு சின்னமாக பம்பரம் இல்லாத நிலையில் அதை பொது சின்னமாக அறிவித்து தங்களுக்கு ஒதுக்க எந்த தடையும் இல்லை என அவர் வாதிட்டார். மேலும் 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனையின்படி வேறொரு மாநிலத்தில் மேலும் ஒரு தொகுதியில் போட்டியிடவும் தாங்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒதுக்கீட்டு சின்னத்திலிருந்து நீக்கப்பட்ட சின்னத்தை பொது சின்னமாக கருத முடியுமா என்றும் அந்த சின்னத்தை மதிமுகவுக்கு தேர்தல் அதிகாரி ஒதுக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால், ஒரே மாநிலத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு சின்னத்தை வழங்க முடியும் என்றும் பம்பரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் பொது சின்னமாக அறிவித்து இன்னும் அறிவிப்பானை வெளியிடாத நிலையில் அதை எவருக்கும் ஒதுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான நிபந்தனைகளை மதிமுக பூர்த்தி செய்யாத நிலையில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என கூறி வைகோவின் மனுவை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இதனையடுத்து சிலிண்டர், தீப்பெட்டி என ஏதேனும் ஒரு சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க கோரி மதிமுக தரப்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.